சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. கணம் நீதிபதி அவர்களே, இப்ப நான் சொல்ல போறதுதான் உண்மை. நான் பார்ட்டிக்கு போனது உண்மை, அங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சதும் உண்மை. ஆனா அதுல போதை மருந்து கலந்து இவங்க என்ன கடத்திக்கிட்டு போனதா பொய் சொல்ல சொன்னது ரேகா மேடம் தான். பிரதாப் என்னோட ஃப்ரெண்டு. நாங்க 2 பேருமே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஜிகே சார் மேல இருக்கிற பகையில ரேகா மேடம் என்ன மிரட்டி பொய்யா எழுதி வாங்கிட்டாங்க. இப்படி எல்லாம் என்ன சொல்ல சொல்லி ரேகா மேடத்துக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும்னு எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க யுவர் ஆனர். ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமைக்காக ஒரு பொண்ணா ஒரு போலீஸ் அதிகாரியா உண்மையிலேயே ரேகா மேடம் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க யுவர் ஆனர். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் உண்மை யுவர் ஆனர். இந்த பிரதாப்ப சட்டம் கண்டிப்பா தண்டிக்கணும். யாரமா உன்னை கட்டாயப்படுத்தினது? பிரதாப்போட அப்பா ஜிகேயும் டெபுட்டி கமிஷனர் கௌஷிக் சார் தான்.
காவல்துறையும் நீதித்துறையும் சேர்ந்துதான் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும், நிரபராதிக்கு விடுதலை வாங்கி தர வேண்டும். ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரிக்கே தொந்தரவு கொடுக்கிறது, அதுவும் இன்னொரு போலீஸ் ஆபீசரே என்பது மிகவும் வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு கௌரவமான பதவியில் இருக்கும் டிசி கௌசிக் சாட்சியை கலைக்க முற்பட்டதற்கு இந்த கோர்ட் கண்டனம் தெரிவிக்கிறது. அவர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை மேற்கொள்ள சிபார்சு செய்கிறேன். மேலும் ஏற்கனவே கேட்ட சாட்சிகள் விவாதங்கள் மூலம் தவறு ஏற்பட்டது உண்மையே என கோர்ட் தீர்மானிக்கிறது. குற்றவாளியான பிரதாப்பிற்கு 2 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். மகன் மீது உள்ள பாசத்தால் சட்டத்தை மீறிய ஜிகேவிற்கு எச்சரிக்கையையே தீர்ப்பாக வழங்குகிறேன். The court is adjourned. நீங்க எதுக்கு மேடம் எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? இல்லம்மா, பணத்துக்கும் கௌஷிக் சொன்ன பொய்யான வார்த்தைகளுக்கும் நீ சரண்டர் ஆகல, அதுக்காக. நீங்க நல்லவங்க மேடம், நீங்க தோக்க கூடாது. உங்களை மாதிரி ஆபீசர்ஸ் டியூட்டில இருந்தா எங்களை மாதிரி பாதிக்கப்படுற பொண்ணுங்களை காப்பாத்த முடியும், நியாயம் கிடைக்கும் மேடம். நானே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். நீ என்னோட தங்க மாதிரி. ரேகா IPS. நான் இப்ப IPS வரல, வெறும் ரேகாவா வந்திருக்கேன் மிஸ்டர் கௌஷிக்கோட பேசுறதுக்கு. ஜெயிச்ச மெதப்புல வந்திருக்கீங்களோ? தோத்தவங்களோட முகத்தை பார்க்க வேண்டாமா? வழக்கில் தானே தோத்திருக்கேன், வாழ்க்கையில தோக்கலையே. இதான் ஆரம்பம். இது எனக்கு ஏற்பட்டிருக்க சின்ன சரிவு, சரிப்படுத்திடுறேன். உங்களோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல, ஆயிடுச்சு. எத்தனாவது நம்பர்ல இருக்கேன்? என்னை பத்தி தெரியல. நல்லா தெரியும். நீங்க வேணா மறந்திருக்கலாம், ஆனா நான் மறக்கல. இருட்டையே பார்த்து பயந்தவன் நான். இருளை நேசிக்க வச்சவர் நீங்க தானே. சந்தோஷம் மட்டும் தெரிஞ்ச எனக்கு துக்கத்தை தெரிய வச்சதும் நீங்க தானே. என்ன கௌஷிக், இந்த கண்கள் சிரிச்சா மட்டும்தான் கண்ணீர் வரும், ஆனா என்ன அழ வச்சு அழகு பார்த்தவர் நீங்க தானே. உங்களை நான் மறக்க முடியுமா? மிஸ்டர் கௌஷிக், இப்ப நான் பேசணும், நீங்க கேட்கணும். வலினா என்னன்னு தெரியுமா? வேதனைனா என்னன்னு தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க அழணும், கண்ணீர் வடிக்கணும். உங்களோட ஒவ்வொரு நாளும் இரவு உங்களுக்கு பகலாகணும். நான் விட மாட்டேன். தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும், ஏமாத்தினவங்க ஏமாற்றப்படணும். யூ நோ சம்திங், இன்னைக்கு ரம்யாவுக்கு நான் இருக்கேன். அன்னைக்கு மட்டும் எனக்கு யாராவது இருந்திருந்தா இந்த டிஎஸ்பி கௌஷிக்க டிசி கௌஷிக்காக விட்டுருக்க மாட்டேன். டெஃபினட்டா விட்டுருக்க மாட்டேன். கௌஷிக், என்னோட டைரியில நிறைய எழுதின பேர், இப்பவும் எழுதுற பேர். ஆனா அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாட்கள். இன்னைக்கு நீங்க அழப்போற ஒவ்வொரு நாளும். ரேகா,
அன்னைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர், இன்னைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற பேர். அப்ப நான் நேசிச்சது உன்னோட வெகுளித்தனத்தை. ஏய், இப்ப நான் நேசிக்கிறது உன்னோட தைரியத்தை. ரேகா, இந்த பழி வாங்குறதெல்லாம் வேண்டாமே. சும்மா சும்மா நான் டார்ச்சர் பண்ணாத. டார்ச்சர் பண்றேன்னா நான் உங்களை பரவாயில்லையே, அதையும் நான் உங்ககிட்ட தானே கத்துக்கிட்டேன். நீங்க வந்து அழுது கதறி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன் நடக்காத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிய. நான் தானே உங்களுக்கு குரு, எல்லாம் நான் சொல்லித்தரேன். அழறது எப்படி, தண்டனைனா என்ன, வலினா என்ன, இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன்ல. நீங்களும் அனுபவிக்கணும். அனுபவிக்க வைக்கிறேன், வைப்பேன். தோத்து தான் போக போற, உன்னால முடியாது. ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காதீங்க. நம்மளுக்கு நடுவுல நடக்கிற யுத்தம், அதுல வந்து நிறைய கேசுகள் வரும். நிறைய நம்ம இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க தோக்கறதுக்கு பழக்கப்படுத்திக்கங்க. இன்னும் ஒண்ணு, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நமக்கு சம்பந்தப்படாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் மேல இருக்கிற கோவத்தை அவங்க மேல காமிச்சு அவங்களோட வாழ்க்கையில நீங்க விளையாட பார்க்காதீங்க. ரம்யாவோட வாழ்க்கையில நீங்க விளையாட பார்த்த மாதிரி நான் விட மாட்டேன். இத நான் ரேகா IPS சொல்றேன். I'll take a leave, sir. அவ என்ன அவமானப்படுத்திட்டாளே, அவளை சும்மா விடக்கூடாதுடா. அண்ணே, கௌசிக் சார் பணம் கொடுத்து பேசிட்டு தான் SI சொன்னாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் கோர்ட்ல உண்மையை சொல்லிருக்காளே. இனிமே நான் எங்க போனாலும் கேவலமா பேசுவாங்களே. என் பையன் ஏசி ரூம்ல வாழ்ந்தவன், அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாளே. அவன் படுற கஷ்டத்தை அவளும் அனுபவிக்கணும். அண்ணே, இப்ப சொல்லுங்கண்ணே, அந்த அம்மாவையும் பொண்ணையும். டேய், அது அப்புறம் பாத்துக்கலாம்டா. முதல்ல அந்த ரேகாவை காலி பண்ணணும். என் குடும்ப மானத்தையும் என் கௌரவத்தையும் அழிச்ச அந்த ரேகாவோட வாழ்க்கையை அழிக்கணும். என் கோபம் அடங்கணும்னா அவ செத்துட்டாங்கிற செய்தியை காதுல வந்து விழுகணும். நாளைக்கு அவ கதையை முடிக்கிறீங்க. போங்கடா. ரேகா, உனக்கு மலர் வளையம் நான் இப்பவே ஏற்பாடு பண்றேன். வாங்க ஹலோ மேடம் இருக்காங்களா? போங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க. ஓகே. மிஸ் ஸ்வர்ணா. எஸ் மேடம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? 3 வருஷமா. 3 வருஷமா? பரவாயில்லையே. 3 வருஷத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எப்படி சாமர்த்தியமா வேலை செய்யறது, தப்பு செய்யற ஒரு சுப்பீரியர் ஆபீசருக்கு எப்படி உடந்தையா இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா கத்துக்கிட்டு இருக்கீங்களே. எக்ஸலண்ட் மேடம். என்ன DC கௌஷிக் உங்களுக்கு ப்ரமோஷன் வாங்கி தரேன்னாரா? மேடம், இல்ல GK அவர்கிட்ட ஒரு நல்ல பெரிய அமௌண்டா வாங்கிட்டீங்களா? இல்ல மேடம். இல்லன்னா ஏன் போன் போட்டு கௌஷிக் சார அந்த பொண்ணோட பேச வச்சீங்க? இப்ப நான் சொல்றது பொய்யா, அந்த பொண்ணு சொல்றது பொய்யா? உண்மை என்ன? போலீஸ் டியூட்டிங்கிறது புனிதமானது. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு பொண்ணுக்கு எதிரா தப்பு பண்ணவனுக்கு நீங்க உடந்தையா இருக்கலாமா? நான் கௌஷிக் சார்கிட்ட பேசினது உண்மைதான் மேடம். ஆனா அது வேற கேஸ் விஷயமா. மத்தபடி நான் அந்த பொண்ணு கிட்ட போனை கொடுக்கவும் இல்ல, கௌஷிக் சார் ரம்யா கிட்ட பேசவும் இல்ல. சாட்சி ஆதாரம் இல்லங்கிற தைரியத்துல போய் சொல்றீங்களா? கௌஷிக் சார் வந்து அந்த பொண்ணோட பேசினதை நாங்க ரெக்கார்ட் பண்ணல, அதனால நீங்க தைரியமா போய் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, சாட்சியும் ஆதாரமும் இல்லாத ஒரு சமயத்துல ஒரு சிச்சுவேஷனை தன்னோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு கிரிமினல் மட்டும்தான்.
தப்பு மேல தப்பு செஞ்சுட்டே போயிட்டு இருப்பாங்க. நீ ஒரு போலீஸ் ஆபீசர், நீ போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த காக்கி சட்டைக்கு நீ மதிப்பு கொடுக்கணும். நீயே ஒரு கிரிமினல் மாதிரி பிஹேவ் பண்ண எப்படி? ஒரு பொண்ணுக்கு துரோகம் செய்ய திட்டம் போட்ட ஒரு கும்பலுக்கு நீ சப்போர்ட்டா இருக்க. எவ்வளவு நாள் நீங்க தப்பிச்சு போவீங்க? சீக்கிரம் பிடிபடுவீங்க. You may go. ரேகா 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 விட மாட்டியாடா? அவங்க தான் உன்னை மூஞ்சி லட்சமா பேசிட்டாங்க. திருப்பி அவங்கள பத்தி ஏன் எழுதுன்னு நினைக்கிற? அவங்க வேணா பேசியிருக்கலாம். அதுக்காக கோர்ட்ல நடந்தது எழுதாம இருக்க முடியுமா? எவ்வளவு பெரிய சாதனை. அந்த ரம்யா பொண்ணால ரேகா மேடம் மேல இருந்த மரியாதை இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உண்மையை சொன்னா பிரச்சனை வரும்னு தெரியும். இருந்தாலும் அந்த பொண்ணு எவ்வளவு தைரியமா கோர்ட்ல சொல்லுச்சு. அந்த தைரியத்தை அவள் கொடுத்தது யாரு? ரேகா மேடம் தானே. அதே டிபார்ட்மெண்ட்ல தான் கௌஷிக்கும் இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன செஞ்சிருக்காரு பத்தியா? பேசாம அதே ஒரு பெரிய நியூஸ் ஆக்கிடு. ஆக்கதான் போறேன். அவர் கிளின்னு கிழிக்க தான் போறேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த கௌஷிக் ஜிகே சப்போர்ட் பண்ணாரோ இல்லையோ, கண்டிப்பா ரேகா மேடம்க்கு எதிராக தான் செயல்பட்டிருக்காருன்னு தோணுது. எதை வச்சு சொல்ற? நான் தான் சொன்னேனே, அன்னைக்கே 2 பேரும் பிரஸ் மீட்ல ரொம்ப ஜாலியா பாத்துக்கிட்டாங்கன்னு. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு கோல்ட் வார் இருக்கு. அந்த காரணத்துக்காக தான் இந்த கேஸ்ல கௌஷிக் ரேகா மேடம்க்கு எதிராக செயல்பட்டிருக்காருன்னு எனக்கு தோணுது. அந்த ரம்யா ஒரு பொண்ணு, அவளே இவ்வளவு தைரியமா உண்மையை பேசும்போது நம்ம பத்திரிக்கைக்காரங்க நம்மளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இந்த விஷயத்தை என் ஆங்கிள் நான் எழுதிதான் ஆகணும். அதுக்காக ரேகா மேடம் கிட்ட நான் பெர்மிஷன் கேட்க தான் போறேன். மறுபடியும் திட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க ஏதோ ஒரு கோவத்துல அன்னைக்கு என்ன பத்தி எழுத வேணாம்னு சொல்லிட்டாங்க. நானும் ஒரு வேகத்துல உங்களை பத்தி எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா இந்த விஷயத்த நான் எழுதலைன்னா நம்ம தொழிலுக்கே நம்ம சேர ஒரு துரோகமா இருக்கும். நான் ரேகா மேடம் பார்த்து பேசதான் போறேன். சரிடா, எங்க போய் பாப்ப? அவங்களோட டே டு டே ப்ரோக்ராம் தான் எனக்கு நல்லா தெரியுமே. இப்ப மணி 6:30, 7:30 மணிக்கு ஜிம்முக்கு வருவாங்க. அவங்க ஒர்க் அவுட் முடிஞ்சு வெளில வந்த கையோட அவங்க கையில காலில் விழுந்தாவது இந்த விஷயமா நான் பேசி பெர்மிஷன் வாங்க தான் போறேன். கையில காலில் விடுறேன்னு சொல்ற, அவங்க காலில் இருக்கிறத கழட்டி உன்னை அடிக்காம பாத்துக்கோ. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. ஆல் தி பெஸ்ட். Oh!